அதுல இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருக்காரு. அதிமுகவுடைய ஆட்சி காலத்தை வந்து பாஜக தான் வந்து காப்பாற்றியது அப்படின்னு. அப்ப வந்து வேற வழியே இல்ல, அதிமுக வந்து பாஜக தான் காப்பாத்துது அப்படின்னும் போது என்ன நடக்கின்றது? அதிமுகவினுடைய நிலைமை அப்படித்தான் இருக்கா? பாஜக காப்பாற்றக்கூடிய நிலைமையில தான் அதிமுக இருக்கா? நீங்க அதை அப்படி எடுத்துக்க கூடாதுங்க. ஒரு கட்சியாக காப்பாற்றி இருக்கு அப்படின்னு அவர் சொல்றது வந்து வெளிப்படையாக சொல்றாரு. அது வந்து அவர் மத்திய அரசு அப்படிங்கிறது ஒரு மாநில அரசு நடக்கக்கூடிய ஒரு மத்திய அரசு ஒரு மாநிலத்துக்குள்ள ஒரு தலைவர் இறந்த பிறகு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் மூலமாக அடுத்த நிலைக்கு வரும்போது அதுக்கு மத்திய அரசோட ஒரு ஒரு ஒத்துழைப்பு இருந்தது அப்படிங்கிறத நன்றியுணர்வோட சொல்லியிருக்காரு. அவர் திருக்குறளோட சொல்றாரு, நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றையே மறப்பது நன்று அப்படின்னு சொல்லி. இதை விட திருவள்ளுவர் சொன்ன திருக்குறளையும் அழகா சொல்லியிருக்கு. இதுலயே நீங்க புரிஞ்சுக்கலாம், இதுல எல்லாமே அடங்கும். அந்த 2 பேரும் திருக்குறளை நல்லா திரும்ப திரும்ப கேட்டாலே ஏதோ ஒரு இடத்துல நமக்கு யாராவது ஒருத்தர் உதவி செஞ்சாங்கன்னா அவர்களை என்னைக்கு மறக்க கூடாதுங்கிறது ஒரு மிகச்சிறந்த தலைமை பண்பா தான் நம்ம பார்க்கணும். அதை வச்சு நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து அந்த குறுக்கு வழியில ஏதாவது பண்ணலாமா, ஏதாவது சதி பண்ணலாமா, சூழ்ச்சி பண்ணலாமான்னு ஒரு கூட்டம் இருக்கும்ல, அந்த கூட்டத்திற்கு வந்து அந்த அந்த அவர் சொன்ன கருத்து வந்து வேறு விதமாக அவங்க எடுத்துக்குவாங்க. ஆனா நேர்மையாக நல்ல தலைவராக யதார்த்தமாக இருக்கக்கூடியவர்கள் இதை கேட்கும் போது சரி, நமக்கு யார் உதவி செஞ்சாங்களோ அவங்கள நம்ம நன்றியோட இருக்கோங்கிறதுல எந்த தவறும் எனக்கு தெரியல. இப்ப நன்றி மறப்பது நன்றென்று குரல் மூலியமா வந்துட்டு ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கீங்க. அதே 2024 பாத்தீங்க அப்படின்னா இனி பாஜக கூட எக்காரணத்தை முன்னிட்டும் நாங்க கூட்டணியே வச்சுக்க மாட்டோம், எங்களுக்கு தேவையே இல்லை அப்படின்னு உதறி தள்ளிட்டு தான் வெளியே வந்தீங்க. அதுதான் அந்த 2 பேரே குரல் இருக்குல்ல, நன்றல்லது அன்றே மறப்பது நன்றுன்னு. அதனாலதான் சொன்னேன், அந்த திருக்குறளை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே அதுக்கு நீங்க கேட்பதற்கான முழு விடையும் அதற்குள்ள இருக்கு.